இங்க ஒரு பணக்கார ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு அவங்க ஸ்கூல்ல கிடைக்கிற வெறும் ஃப்ரீயான சாப்பாடை தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறா. அப்பன்னு பார்த்து இந்த ஸ்கூலை நோட்டமிடுறதுக்காக 3 சிஇஓக்களும் வந்திருப்பாங்க. தென் அவங்களுமே இந்த பொண்ணையும் பாக்குறாங்க. தென் இந்த சிஇஓமே இந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு, நீ ஏமா இங்க தனியா உட்காந்து சாப்பிட்ற, அதுவும் இந்த சாப்பாடை ஏன் சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்கவும், சார் எனக்கு இதுதான் சார் ஃப்ரீயா கிடைக்குது, அதனால தான் இதை சாப்பிட்றேன். அது மட்டும் இல்லை, எங்க ஃபேமிலியில சாப்பாட்டுக்கே வழி கிடையாது, நான் ஒரு வேளை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. தென் இந்த சிஇஓமே அந்த பொண்ணுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த மெடலையும் பாக்குறாரு. இதை பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கொடுக்குற ஆர்மி மெடல், மிலிட்ரியில இருக்கிறவங்க கிட்ட தான் இது இருக்கும், உன்கிட்ட எப்படி இது வந்ததுன்னு கேட்கவும், இது என்னோடது இல்லை, எங்க தாத்தாவோடது, அவங்களுடைய ஞாபகமா நான் இதை வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவா. இதை பார்த்துட்டு அவங்க 3 பேரும் ஷாக் ஆயிட்டு இந்த பொண்ணுக்கு மரியாதையும் செலுத்திட்டு போவாங்க. இதுக்கப்புறம் இந்த பொண்ணு லைஃப்ல என்னாச்சுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மெடல் பத்தின விஷயம் சோஷியல் மீடியால ரொம்பவே பாப்புலரா போயிட்டு இருக்கு. இது அந்த தாத்தாவுமே பாக்குறாரு. இது என்னுடைய மெடல் ஆச்சு, இது எப்படி அந்த ஸ்கூல் படிக்கிற சின்ன பொண்ணு கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேரன் கிட்டையும் ஒழுங்கா அந்த பொண்ணை போய் இங்க கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவாரு. இந்த சிஇஓ கிட்டையுமே இந்த பொண்ணு, நம்ம நாட்டுல எர்த்குவேக் வரும்போது எங்க அப்பாவும் அதுல இருந்தாரு, மக்களை காப்பாற்றுறதுக்காக போயிருந்தாரு, பட் அவர் திரும்பி வரவே இல்லை, அதனாலதான் நான் இப்படி அனாதை மாதிரி தனியா நின்றுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவா. ஆனா இந்த பொண்ணு ரொம்பவே நல்லா படிக்கிற பொண்ணுன்னு சொல்லி இதை கேட்கிற இவங்களும் ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. அப்பன்னு பார்த்து இங்க புள்ளி பண்றதுக்குன்னே 3 பொண்ணுங்களும் வராளுங்க. அவங்களுமே இந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு, நீங்க ஃப்ரீயா கொடுக்குற சாப்பாடை தானே சாப்பிட்டுட்டு இருக்கிற, உன்ன மாதிரி நாங்க ஒன்றும் பிச்சைக்காரங்க கிடையாது அப்படின்னு சொல்லிடுவா. இந்த பொண்ணுமே அதை கேட்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடும். இந்த பொண்ணுமே எல்லார்கிட்டையுமே இந்த பொண்ணு ரொம்பவே பாவப்பட்ட மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறா, உங்ககிட்ட எல்லாம் சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிடுவா. பட் இந்த பொண்ணுமே ரொம்பவே கோவப்பட்டு, என்னை பத்தி ஜட்ஜ் பண்றதுக்கு நீ யாரு, என்னுடைய ஃபேமிலி எவ்வளவு பெரிய ஃபேமிலி தெரியுமா, நாங்க இந்த ஊர்லயே மிகப்பெரிய பணக்கார ஃபேமிலியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும், நிறையவே டிஷஸ் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி இந்த பொண்ணையுமே உட்கார்ந்து வச்சு சாப்பிடவும் சொல்றாங்க. தென் இந்த பொண்ணு சாப்பிட்ற வீடியோவுமே சோஷியல் மீடியால போட்டதுனால அவங்க தாத்தாவும் பார்த்துடுறாரு. இந்த சிஇஓமே அந்த பொண்ணு கிட்ட, இங்க பாருமா, நீ எவ்வளவு பெரிய பணக்காரியா இருந்தாலும் சரி, இந்த பொண்ணு எப்படிலாம் நீ கஷ்டப்படுத்துறது ரொம்பவே பாவமா இருக்கு, இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லவும், இந்த பொண்ணுமே அந்த சிஇஓமே எதிர்த்து பேசிட்டு இருப்பா. அந்த பொண்ணுக்காக நான் சப்போர்ட் பண்றேன், அவங்களுக்காக சாப்பாடை நான் பே பண்றேன் அப்படின்னு அந்த சிஇஓ சொல்லவும், இந்த பொண்ணு அந்த சிஇஓவை சடார்னு கன்னத்திலே அரைஞ்சிருவா.